வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். மீண்டும் ஒரு வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் சல்லு. இது உங்கள் வர்ணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சி. தொப்பை வச்சிருச்சு, அம்மா சண்டைக்கு வர்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஜிம்முக்கு போகிறது மிஸ் ஆனனால அங்கே இங்கே அங்கேன்னு லைட்டாக தொப்பை வச்சுட்டு சோல்ஜர்ஸ். சரி, ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பேசியே ஆகணும். இப்போ இருக்கிற இந்த ஒரு வெப்ப காலநிலை அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடியும் சம்மர் அப்படின்னு வந்துட்டாலே வெப்பமாக தான் இருக்கும். பட் இந்த வாட்டி என்னமோ தெரியல, ரொம்ப அதிகமாக வெப்பத்தை உணர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. சில பேர் சொல்லியிருந்த ஒரு காரணம் தான், உலகத்தில் வந்து அங்கே இங்கே அங்கேன்னு வார் போய்கிட்டு இருக்கு, அதனால் வந்து அங்கே இங்கே அங்கேன்னு பாம் பிளாஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பல இடங்களில் வந்து காற்றோட கலந்த ஒரு வெப்பத்தை நம்ம காணக்கூடியதாக இருக்குது. காற்றோட ஒரு வெப்பம் கலந்துக்கிட்டு இருக்கு. அந்த வெப்பம் தான் ஊரில் உள்ள எல்லா மக்களையும் சேர்த்து தாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக சம்மர் பீரியட் அப்படிங்கிறதே நமக்கு ஜூனில் தான் வரும். ஆனால் மார்ச்லேயே இப்போ போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவுமே வெப்பத்தை உணரக்கூடியதாக இந்த ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ மார்ச் கிடையாது, இப்போ ஏப்ரல். ஸோ ஏப்ரல் வந்துருச்சுனாலே பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரும். என்ன ஞாபகம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நியூ இயர் வருதா இருக்கும். நியூ இயருக்கு எல்லோரும் ரெடியாகிக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் இந்தியாவில் எப்பப்பா எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து சரி ஓகே, இந்த படம் இந்த வருஷமாச்சும் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேருக்கு வந்து இந்த வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் 2026 ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி அப்படி இல்லைன்னா டிசம்பர் 31ஆம் தேதி வந்து ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுருந்துருப்போம். 2026 நம்மளது தான் அப்படின்ட்டு. ஆனால் நம்மள்தான் இருக்கா? ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணிங்களா? அப்ரேல் போட்டு அடிக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், ஆரம்பத்தில் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு, 2வது மாதம் இந்த பிரச்சனை வந்துச்சு, 3வது மாதம் 3வது உலகப்போரே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் மாதம் வந்து ஒரு பெங்குயின் வந்தான். சரியா? அவன் என்ன சொன்னான், ஊரில் இருக்கிறவன் என்ன சொன்னாலும் சரி, நீ உன்னோட இலக்கை நோக்கி ஓடு அப்படின்னா. இன்னொருத்தன் வந்து பிப்ரவரி மாதம் வந்தான். யார்? அந்த குரங்கு பையன். சரியா? அந்த குரங்கு பையன் என்ன சொன்னான்னா, ஊரில் இருக்கிறவனை எதிர்த்தா பரவாயில்ல, உனக்குன்னு ஒரு துணை இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல அப்படிங்கிறத வந்து உணர்த்தின மாதிரி இருந்தான். 3வது மாதம் வந்து உலகப்போரையே சந்திச்சாச்சு, இதுக்கு மேலே ஒரு விஷயம் பண்ண முடியாதா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பண்ணான். ஸோ அப்படி இருக்கும்போது 4வது மாதம் எது வேணாலும் வரலாம், அதையும் நீங்கள் காத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருங்க. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் தொடர்ந்து பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், சூப்பரான சில பல விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்ட்ரோவே எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபயராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற சில பல நிகழ்வுகளை எடுத்து வச்சு நம்ம அந்த நிகழ்வுகளை வச்சு ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தான் பேசியிருந்தோம் இன்ட்ரோலையே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இப்போ அடுத்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இன்ட்ரோலையே இந்த விஷயம்லாம் பேசிட்டோம்னா அப்போ நிகழ்வுகளை வச்சு ஏதாச்சும் பேசுகிறதுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டீங்களா இருக்கும். அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏன்னா நியூஸ், அதாவது செய்திகள், அதுக்கப்புறமா சோஷியல் மீடியா. எஸ், நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கனாலே ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதுகளாக இருக்கட்டும், எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்குற நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சி பார்க்கும்போது கூட இது சம்மந்தமாக பேசணுன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். ஏன்னா ஒரு படத்தில் நம்ம ஆர்ஜே பாலாஜி சொல்லுவார், எனது ஏன்டா அங்கே அவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அவன் கிரிக்கெட் விளையாடுறத நிறுத்தினா அந்த பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். ஸோ நம்மளோட வாழ்க்கை நம்ம தான் வாழ போகிறோம், நம்ம தான் மாற்றிக்க போகிறோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம். அதிகமாக நம்ம வந்து இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பேசி உங்களை டென்ஷன் ஆகணும், வெக்ஸ் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அப்படியே மூடி வச்சுட்டு எம்டி கப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? எம்டி கப்பா வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியை ஃபேஷன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி ஃபேஷனில் நம்ம பேச போகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வாரங்களுக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட 4 வாரங்கள், ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்து திரும்பவும் நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் அந்த ஒரு இன்ஸ்பயர், அதாவது கார்ட்டூன்ஸ் அப்படி இல்லைன்னா படங்கள், நம்ம சின்ன வயசில் பார்த்த கார்ட்டூன்ஸ் படங்களில் இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க போகிறோம். ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸோட கலராக இருக்கலாம், ஃபேஷனாக இருக்கலாம், ஃபிட்னஸாக இருக்கலாம், எது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா வேணா இருக்கலாம், அதை வச்சு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது, இப்போ புதுசாக வர இருக்கிற, திரும்பவுமே மக்களை வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் செவரஸ் ஸ்னேப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்ததுக்கு அப்புறமா மக்கள் நாஸ்டாலஜிக் ஆனாங்களோ இல்லையோ நல்லா கடுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா ஸ்னேப்பை ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. ஹாரி பாட்டர். எஸ், ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஹாரி பாட்டர் சீரீஸ் கிடையாது, இப்போ ஒரு படம் தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 10 படங்கள் வந்துச்சு இல்லையா? அப்போ சீரீஸ் தான். சரியா? ஸோ சீரீஸை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலையுமே வந்து ஹாரி பாட்டர் ஒரு அழகான ஒரு காஸ்டியூம் டிசைனிங் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு.
ஹாரி பாட்டருக்காகவே ஒரு தனி காஸ்டியூம் டிசைனர் வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ரோ என்ன சொல்கிறீங்க, அந்த ஒரு ஸ்கூலோட யூனிஃபார்ம் மட்டும் தான் போட்டிருப்பாரு, அப்போ மேலே ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பாரு, அவர் எங்கே காஸ்டியூம்லாம் போட்டார்? சூப்பரான சில பல காஸ்டியூம் சில பல சீக்வன்ஸில் யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வந்திருக்கும், ஆனால் ஒவ்வொன்றும் வேல்யூவாக இருந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு ஃபாரினர் மாதிரி அழகாக உடுத்திக்கிட்டு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ரோல் பிளேக்கோ காஸ்ட் பிளேக்கோ போகணும்னா உங்களுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான இந்த ஒரு காஸ்டியூம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்டியூமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபோனில் ஒரு ஃபோட்டோ கிடச்சிங்க, அந்த ஃபோட்டோவை வச்சே பேசிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து இவர் ஒரு வின்டர் சீசனில் உடுத்தின ஒரு காஸ்டியூம் மாதிரி இருந்திருக்கும். இதில் வந்து ஒரு லாங் ஜாக்கெட் போட்டிருக்காரு. சரியா, லாங் ஜாக்கெட் அப்படிங்கிறதே வந்து இப்போ வரைக்குமே இலங்கையில் பெருசாக பேசப்படாத ஒரு ஃபேஷன் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இன் ஃபியூச்சர் ஒரு 5 வருஷத்தில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ஒரு லாங் ஜாக்கெட் யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ரொம்பவுமே அழகான ஒரு ஃபேஷன், இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுக்கு எப்படி ஒரு காஸ்டியூம் டிசைனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைப் ஷர்ட் தான் போட்டிருக்காரு, ஒரு லைன் வந்த மாதிரியான ஷர்ட் போட்டிருக்காரு. அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட் போட்டிருக்காரு. அந்த ஒரு ஓவர் கோட்டுக்கு உள்ள அந்த ஓவர் கோட்டுக்கும் அந்த ஒரு ஷர்ட்டுக்கும் மேட்ச் ஆகிற கலரில் ஏற்ற மாதிரி ஒரு டை போட்டிருக்காரு. அது ஒரு சின்ன நாட் டை கிடையாது, ஒரு லாங் நாட் டை, அதாவது ஒரு பெரிய நாட் இருக்கிற டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த டையை பற்றி பேசியிருக்கோம், டைஸ் பற்றி பேசும்போதே அந்த டையை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பேண்ட்டு, அந்த பேண்ட்டுமே கூட ரொம்ப பேக்கியாக இருக்குது, பெருசாக காலெலாம் மடிக்கல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறமா வந்து ஒரு லாங் கோட், அந்த லாங் கோட் தான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸையே ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இருக்கிறது இன்னொரு லாங் கோட் காஸ்டியூம். இது வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு ஃபங்க்ஷனில் உடுத்துவார். சரியா, இது வந்து வேறு ஸ்கூல்லாம் ஒன்றிணைந்து போகிற ஒரு ஃபங்க்ஷனில் உடுத்திருந்திருப்பார். அந்த லாங் கோட் வந்து ரொம்பவுமே டார்க்காக இருக்குது. அந்த ஒரு டார்க்கான லாங் கோட்டில் உள்ளே போட்டிருக்கிற அந்த ஒரு ஓவர் கோட் வந்து ஆக்சுவலாக லைட்டாக தான் இருக்குது. அவரோட டையுமே டார்க்காக இருக்குது. சரியா, அப்புறம் வந்து அவர் போட்டிருக்கிற ஷர்ட் எப்படி இருக்குன்னா, இந்த எல்லா கோட்டோட டிசைனுக்கும் சரி, ஓவர் கோட்டாக இருக்கட்டும், டையாக இருக்கட்டும், அப்புறமா வந்து போட்டிருக்க அந்த ஒரு லாங் கோட்டாக இருக்கட்டும், இந்த லாங் கோட் எல்லாத்துக்குமே ஓகே ஆகிற மாதிரி ஒரு கலரில் ஒரு ஷர்ட். அதாவது இந்த லாங் கோட்டோட கலர் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பர்பிளிஷான ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த ஒரு ஓவர் கோட் எப்படி இருக்குன்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. அப்புறமா வந்து அந்த ஒரு டையுமே கூட ஒரு பர்பிளிஷ் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஷர்ட்டை ஒரு லைட் பர்பிள் கலரில் போட்டிருக்கிறாரு. அதனால் அது ஒரு ரொம்பவுமே ஹைலைட்டாக தெரியுது. அப்புறமா இருக்கிறது ஒரு ஸ்வெட்டர் மாதிரியான ஒரு டிஷர்ட் குவாலிட்டி தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் போட்டிருக்கிறது ஒரு ஸ்வெட்டர், உள்ளே போட்டிருக்கிறது ஒரு ஸ்வெட்டர் தான். ஸோ ஸ்வெட்டர் அப்படின்னாலே ஹூடி மாதிரி வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித். ஓகேவா, ஸ்வெட்டரில் வந்து காலர் இருக்கும். சரியா, அதுக்கு மேலே ஒரு லாங் கோட் ஸ்வெட்டர் போட்டிருக்காரு. அது ரொம்பவுமே பார்க்க அழகாகவே இருக்குது, அவருக்கு நல்லாவே சூட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காஸ்டியூம் தான். அந்த ப்ளூ கலர் காஸ்டியூம் கிடையாது, அதை அவாய்ட் பண்ணிடுங்க, அது எனக்கு பெருசாக பிடிக்கல. அப்புறமா வந்து இந்த ஒரு காஸ்டியூம் சரியா, பேசிக்காக கேஷுவலாக அதிகமாக குளிராக இருக்கிற ஒரு பிரதேசத்தில் உடுத்தக்கூடிய ஒரு காஸ்டியூம். ஹெட்டன், மலையகம், அப்புறம் வந்து நுவரெலியா பகுதிகளில் வந்து இந்த ஒரு காஸ்டியூம் எனக்கு தெரிஞ்சு சில பேர் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஒரு க்ரூநெக் டிஷர்ட், அந்த ஒரு க்ரூநெக் டிஷர்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்வெட்டர் போன்ற ஒரு ஓவர் கோட். சரியா, ஸ்வெட்டர் மாதிரியான ஒரு ஓவர் கோட், அது ரொம்பவுமே திக்காக இருக்குது. அந்த ஒரு டிஷர்ட் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓகே, அது ஒரு க்ரூநெக் டிஷர்ட்டாக தான் இருக்குது. அதனால் அவரோட மசில்ஸாக இருக்கட்டும், அவரோட தேவையான அளவு மசில்ஸை வெளியே காட்டுற மாதிரி வச்சுருக்கு. அடுத்ததாக இருக்கிற காஸ்டியூம் வந்து ஒரு சாதாரணமான க்ரூநெக் அப்படின்னா வீநெக் ஒரு டிஷர்ட், அதுக்கு மேலே ஒரு டெனிம் ஜாக்கெட். இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஃபேஷன். அதிகமாக நானுமே கூட உடுத்திருக்கேன். ஆனால் டெனிம் ஜாக்கெட் கூட கிடையாது, டெனிம் ஷர்ட் கூட உடுத்திருந்திருப்பேன். பட் டெனிம் ஜாக்கெட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக, ரொம்பவுமே பார்க்க அழகாகவும் இருக்கும். ஸோ ஹாரி பாட்டர் அப்படின்னு வரும்போது அவரோட காஸ்டியூம்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட்லி போயிட்டு அவரோட அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் எதிர்பார்க்காம இந்த மாதிரியான காஸ்டியூம்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, நம்ம அடுத்ததாக பேச போகிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜூட்டோபியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார்ட்டூனில் வர்ற அந்த ஒரு குள்ளநரி. இந்த கார்ட்டூனே வந்து ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு மிருகத்தோட கேரக்டர்ஸ் எப்படின்னு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோமோ. சிங்கம்னா வந்து நேர்மையாக இருக்கும், இல்லை அவன்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. குள்ள நரினாலே திருடன் தான், அவன் வந்து யாருக்கும் உதவலாம் மாட்டான் அப்படியும் இல்லை. சரியா, முயல்னாலே வந்து எல்லாத்துக்கிட்டையும் பணிஞ்சு போகணும், அடிப்படணும், சாப்பிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது முயல் வந்து தைரியமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கார்ட்டூன் தான் இந்த ஒரு கார்ட்டூன். இதில் இருக்கிற இந்த ஒரு குள்ள நரிக்கு ஒரு காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த காஸ்டியூம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே நான் கொண்டு வந்து சேர்த்திருந்தேன். சரி, ஓகே, இதுதான் அந்த காஸ்டியூம். நல்லா பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் ஷர்ட். சரியா, இந்த க்ரீன் கலர் ஷர்ட் வந்து அவன் உடுத்திருக்கிறது ஒரு ஜூட்டோபியா ஸ்டைலில் தான், அதாவது ஒரு காட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான். சரியா, காடுகளுக்கு எப்படி இருக்குமோ இலக்கொலைகள்லாம் வச்சு தான் அந்த ஷர்ட் இருக்குது. க்ரீன் கலர் ஷர்ட்டுக்கு அவன் போட்டுருக்கிற பேண்ட்டை பாருங்களேன், ஒரு பெய்ஜ் கலர் பேண்ட்டு.
சரியா? க்ரீன் கலர் ஷர்ட்டுக்கு ஒரு பெய்ஜ் கலர் பேண்ட்டு, அதுக்கு ஒரு டை போட்டுருங்க. சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஆப்டாக சூட் ஆகுது. அவனோட ஸ்கின் கலர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது, சரியா? ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு டேனான கலரில் இருக்கீங்க, அதாவது புது நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? புது நிறமான ஒரு கலரில் இருக்கீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஷர்ட்டோட ஒரு பெய்ஜ் கலர் பேண்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே ஆப்டாக இருக்கும். அது ஷார்ட் ஸ்லீவாக இருந்தாலுமே கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபங்கியாக இருந்தாலுமே லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பீச் ரெசார்ட் போகிறீங்க, அப்படி இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட் பார்ட்டி போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது ரொம்பவுமே அழகான ஒரு ஃபேஷனாக உங்களுக்கு சூட் ஆகும். ஓகேவா? அடுத்ததாக இருக்கிறது மெகாமைண்ட். மெகாமைண்ட் அப்படின்னு வரும்போது இவரோட கலர் பேட்டர்னாக இருக்கிறது, இவரே ஒரு ப்ளூ கலர் ஆள் தான். ஸோ இவர் என்ன மாதிரியான கலர் பேட்டர்னில் ட்ரெஸ் உடுத்துவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில். ஆனால் அந்த ஒரு பிளாக் கலரை நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு ப்ளூ கலரில் பேட்டர்ன்ஸ் இருக்கும், சரியா? கருப்பு கலர் சட்டைக்கு மேலே ப்ளூ கலரில் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இது ஒரு மோஸ்ட் வாண்டட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட், ரொம்பவுமே திக்கான ஒரு நேவி ப்ளூவாக இருக்கலாம், ஒரு ராயல் ப்ளூவாக இருக்கலாம், ஒரு ரிச் ப்ளூவாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட்டோட பிளாக் கலர் ஷர்ட் ஒன்று ஓவர்லே பண்ணாலே அது ஒரு அழகு தான், சரியா? இதுக்கும் மேலே இன்னொரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இவர் போட்டிருக்கிற இன்னொரு ட்ரெஸ்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு சீக்வன்ஸ் மட்டும் தான் வரும். இவரோட பிளாக் கலர் அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே, அந்த ஒரு ப்ளூ கலர் லோகோ வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு ஒயிட் அண்ட் கோல்டில் இருக்கிற ஒரு கேப் போட்டு வந்திருப்பார். கேப் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த சூப்பர்மேனுக்கெல்லாம் பின்னாடி தொங்கும் தெரியுமா, அதுதான் கேப்புன்னுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்த சீக்வன்ஸுக்கு கேப்பாக இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் கலர் இங்கு சூப்பராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, அப்புறமா வந்து கோல்டும் இருக்குது, சரியா? சும்மா இல்லை, பிளாக் ஒயிட் கோல்டு இருக்குது. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கோ கொடுத்துறீங்கன்னா இந்த கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அடுத்ததாக இருக்கிறவன் தான் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வாண்டட் கோட் சூட். கோட் சூட்னு வரும்போது ஒயிட் கலர் கோட் சூட் போடுற கார்ட்டூன்ஸோ படங்களோ ரொம்பவுமே கம்மி. ஏன்னா ஒயிட் கலர் கோட் சூட் உடுத்துனா வந்து அது ரொம்பவுமே ப்ரொஃபஷனலாக தெரியும். அதை வந்து நம்ம போயிட்டு ஒரு ஹீரோவாவோ வில்லனாவோ ஒரு டார்க்கான பேட்டர்னாவோ காட்ட முடியாது. கோட் சூட்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ஒன்று பேட்மேன், இன்னொன்று வந்து அயன்மேன். ஏன்னா அயன்மேனில் டோனி ஸ்டார்க் வெர்ஷன் வந்து அதிகமாக கோட் சூட் உடுத்திருந்திருப்பார். பேட்மேன் அப்படின்னு வந்துட்டாலே அவர் வந்து அதிகமாக கோட் சூட் தான் உடுத்துவார். பட் திஸ் காய், பேட் காய் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் இருக்குது, ஓகே, பேட் பாய்ஸ் அப்படின்ட்டு, சரியா? அந்த கார்ட்டூனில் வந்து ஒரு வுல்ஃப் இருக்கும், சரியா? அந்த வுல்ஃப் தான் இருக்கிறதுலே மாஸான கேரக்டர். ஏன்னா மற்ற கேரக்டர் எல்லாமே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். ஒரு பாம்பு கேரக்டர் இருக்கும், அப்புறமா வந்து ஒரு ஷார்க் கேரக்டர் இருக்கும். இவனுங்க எல்லாருமே கெட்டவனுங்க தான். நம்ம ஒரு சின்ன கதை புத்தகம் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த கதை புத்தகத்தில் யாரெல்லாம் கெட்டவனாக காட்டியிருப்பானுங்களோ, ஒரு விஷப்பூச்சி, ஒரு தவளை, அப்புறமா வந்து ஒரு பாம்பு, அப்புறமா வந்து ஒரு ஷார்க் வந்து நல்ல மனுஷன் தான். ஆக்சுவலாக வந்து ஷார்க் வந்து மக்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, சரியா? அவனை காட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு வுல்ஃப், அதாவது ஒரு நரி, சரியா? இவங்க எல்லாருமே கெட்டவங்க தானே. நம்ம புத்தகத்துலலாம் படித்தது வந்து இவங்க எல்லாருமே கெட்டது தானே. ஸோ அவனுங்களை வந்து ஊரே கெட்டவன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. இவனுங்க திருந்தினாலுங்களா அப்படின்னு கேட்டுக்கிறீங்கன்னா இல்லை, அவனுங்களும் கெட்டவனுங்களா? சரி, ஓகே. இந்த கேரக்டர்ஸில் இந்த ஒரு வுல்ஃப் கேரக்டர் இருக்கு இல்லையா, ஒரு ஒயிட் கலர் கோட் போட்டிருந்ததை பார்க்கல. ஆனால் அது ஒயிட் கிடையாது. அவரோட ஷர்ட் மட்டும்தான் ஒரு க்ளீன் ஒயிட்டாக இருக்கும், மற்ற எல்லாமே ஆஃப் ஒயிட் தான், சரியா? இவரோட கலர் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ஒரு கிரே கலரில் தான் இவர் இருப்பார். ஸோ இவரோட கிரே கலரோட சேர்ந்து இந்த ஒரு ஆஃப் ஒயிட்டும் இந்த ஒரு ஒயிட்டும் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒயிட் கலர் கோட் கிட் கொடுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குன்னா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், ஆஃப் ஒயிட்டில் பேண்ட் அண்ட் அப்புறம் உங்களோட கோட் கரெக்டாக கொடுத்துனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த ஆள் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தது எல்லாமே கார்ட்டூன்ஸ் அண்ட் மூவிஸோட இன்ஸ்பிரேஷன் தான். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படிங்கிறத வந்து நம்ம நிகழ்ச்சி சோஷியல் மீடியாவில் வரும்போது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகலாம் இன்னைக்கான செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இன்னைக்கு செல்ஃப் கேர் பகுதியில் பார்க்க போகிறது கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது கேஸ்ட்ரிக் வர்றதுக்கான சில பல காரணங்கள். ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 4 காரணங்கள் நானே செதுக்கி வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு நாள் பிரியாணியை பார்த்தேங்க. அந்த பிரியாணி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 2-3 பிளேட்டுன்னு நல்லா போட்டு சாப்பிட்டேன். 2 நாளாக என்னால் எந்திரிக்க முடியலை. தொண்டை வரைக்கும் எண்ணெய் நிறைஞ்சிருச்சு. அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு காரணமாக இருக்கிறதே எண்ணெய் தான், ஆயில். ஓகே, அப்புறமா இருக்கிறது ராங்கான ஒரு காம்பினேஷன், தப்பான ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்றது. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, சரியா, இந்த ஒரு மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, மரவள்ளி கிழங்கு, அந்த ஒரு மரவள்ளி கிழங்கோட தேயிலை சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒன்று, அதாவது பிளெயின் டீயாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், எதுவாச்சும் இருக்கிறான், மரவள்ளி கிழங்கோட அதை சாப்பிட்டோன்னா கேஸ்ட்ரிக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் செத்தே போயிடுவீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சரியா? ஆனால் அதையும் சாப்பிடுவானுங்க, ஒரு ராங்கான காம்பினேஷன். அப்புறமா வந்து கம்மியாக தண்ணி குடிக்கிறது.
ஓகேவா? தண்ணி குடிக்கிறது அப்படின்னு வந்துட்டாலே கம்மியாக தண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட டைஜஷன் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அடி வாங்குவீங்க. அப்புறமா மைதா. ஓகே, மைதா மாவுனால நீங்கள் வாங்குகிற அடிகள். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக கேஸ்ட்ரிக்கு வர்ற சில பல பிரச்சனைகள். ஒயில் ஆக்சுவலாக அப்படி வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே எண்ணெய் அப்படின்னு வந்துட்டாலே அதிகமாக பொரிஞ்சிருக்கும். அந்த ஒரு சாப்பாட்டில் இருக்கிற சில பல நியூட்ரிஷன் சத்து இருக்கு இல்லையா, அந்த சத்தை வந்து எண்ணெய் வந்து வெளியே எடுத்துரும். அதுக்கப்புறமா அந்த ஒரு சாப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது எண்ணெய் மட்டும்தான். ஓகே, அந்த ஒரு எண்ணெய் உங்களோட உடம்புக்குள்ளே போனதுக்கு அப்புறமா ஆசிட் இருக்கு இல்லையா, உங்களோட உடம்புக்குள்ளே சாதாரணமாக ஒரு சின்ன ஆசிட் வந்து அங்கே இங்கேன்னு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னா டைஜஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, தள்ளி விடுறதுக்கு. ஓகேவா? உங்களோட உணவு இப்படி வருதுன்னா அப்படி தள்ளி விடுறதுக்கு ஒரு கேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எண்ணெய் அதிகமாக போகும்போது அந்த ஒரு கேஸ் அதிகமாயிரும். அப்படி ஆகும்போது ஒன்று கீழே அதிகமாக தள்ளும், இல்லைன்னா மேலே அதிகமாக தள்ளும். அதனால் வாந்தி அதிகமாக வரலாம், அப்படி இல்லைன்னா டாய்லெட் அதிகமாக போகலாம். அப்படிங்கிறதுனால எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வரும். ஸோ எண்ணெய் அதிகமாக சாப்பிடும்போது கரெக்டாக ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டாலே சில பேர் சொல்லுவாங்க வந்து அந்த ஒரு எண்ணெய் டக்குன்னு டைஜஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. பட் எண்ணெயை கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா தான் அது நல்லது. ஸோ எண்ணெயை கம்மியாக சாப்பிட்டு சாப்பாடு தேவையான உணவை வந்து அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது ராங் காம்பினேஷன். நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சின்ன லைன் எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப ஸ்பைசியான ஒரு ஃபுட்ஸ், அதாவது ரொம்பவுமே காரமான ஒரு உணவை ரொம்பவுமே புளிப்புத்தன்மையான ஒரு உணவோடு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரிக் வரும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு காரமாக வந்து ஒரு சில்லி சிக்கன் சாப்பிட்றீங்க. அந்த ஒரு சில்லி சிக்கனில் வந்து லெமன் வச்சுருக்காங்க. சரியா? அதுக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில்லி சிக்கனை நல்லா சாப்பிட்டு லெமனை புழிஞ்சு குடிக்கிறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது ஒரு ராங்கான காம்பினேஷன். சும்மா மேலே கொஞ்சம் லெமனை போட்டு விட்டு ஓகே டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றீங்கன்னா ஓகே, அதுக்காக ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டே நான் வந்து சில்லி சிக்கன் சாப்பிட்றேன் ப்ரோ அப்படின்னு வச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட வயிற்றில் இருக்கிற கேஸ் அதிகமாகி ப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். ப்ளோட் அப்படிங்கிறது வயிறு உப்ப ஆரம்பிக்கும். சரியா? அதுக்கப்புறம் வயிறு கொஞ்சம் கடமுடான்னு. இதுக்கு இன்னொரு உதாரணமாக இருக்கிறது வந்து பால். ஓகே, பாலும் உப்பு நிறைஞ்ச ஏதாச்சும் ஒரு சாப்பாடு, இனிப்பான ஒரு சாப்பாடு கூட ஓகே, பாலும் உப்புள்ள ஏதாச்சும் ஒரு சாப்பாடு. இப்போ சோறு சாப்பிட்டு பால் குடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். சும்மா சொல்லும் போதே ஒரு மாதிரி ஒமட்டுது இல்லை? சோறு சாப்பிட்டு பால் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரியாக இருக்கும். சில பேர் கிராக்கர் பிஸ்கட்லாம் எடுத்து டீயில் தொட்டு சாப்பிட்றானுங்க. செத்துருவீங்கடா. கம்மியாக தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். தண்ணி அதிகமாக தான் குடிச்சாகணும், தேவையான அளவு தான் குடிச்சாகணும். ஏன்னா உங்களோட வயிறு பகுதிக்குள்ளே டைஜஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா? ஆனால் சில பல விஷயங்கள் வந்து டக்குன்னு டைஜஸ்ட் ஆகாது. உதாரணத்துக்கு காஃபி அப்படின்னு வரும்போது அதோட கெஃபைன் ரேட் அதிகமாக இருக்கும். அப்படியே அதோட டைஜஷன் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபைபர் கண்டென்ட்டும் இல்லை, அதில் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான அளவு எதுவுமே இல்லை, ஒரு சத்தே இல்லை. அப்படிங்கிறதுனால அது டைஜஸ்ட் ஆகாது. அந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் தண்ணி கரெக்டான அளவு எடுத்திருந்தீங்கன்னா அது அட்லீஸ்ட் உங்களோட டைஜஷன் பகுதிக்கு புஷ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஒரு வேலையை பார்க்கும். அப்படி நீங்கள் தண்ணி நல்லா குடிக்கலைன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்டமக்கில், உங்களோட வயிறு பகுதியில் வந்து ஒரு எரிச்சல் காணப்படும். காஃபி குடிக்கும் போதே தொண்டையெல்லாம் எரியுது ப்ரோ, வயிறெல்லாம் எரியுது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு எரிச்சல் வர்றதுக்கு காரணம் தண்ணி கம்மியாக குடிச்சிருக்கீங்க. உங்களோட உடம்புக்குள்ளே கெஃபைனும் தேவையில்லாத சத்தும் தான் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைதா. ஸோ மைதா அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு லிஸ்ட்டு காட்டினாங்க. பனீஸ், அப்புறம் பரோட்டா. எஸ், பரோட்டா தான் அதிகமாக சாப்பிட்றது உண்டு. அப்புறம் நூடுல்ஸ் மைதாவா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்களா? ஆமாடா, பேக்கரி ஐட்டம்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ ஓகே, ஃபாஸ்ட்டாக டைஜஸ்ட் ஆகும், ஆனால் கேஸ், அசிடிட்டி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். டைஜஷன் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக ஆகணும், ஃபாஸ்ட்டாக ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக உங்களோட பன்னாக இருக்கட்டும், பரோட்டாவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுவீங்க. பன்னு செய்கிறவங்க கிட்ட கேளுங்களேன். மாவை நல்லா பிடிச்சி வச்சுட்டு அதில் வந்து ஆப்ப சோடாவோ அப்படி இல்லைன்னா வந்து பேக்கிங் பவுடரோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் உப்பை விடுவாங்க. அந்த ஒரு உப்புனதை தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது உங்களோட வயிற்றுக்குள்ளே போகிறது மைதாவோ அப்படி இல்லைன்னா எந்த ஒரு மாவோ உணவோ கிடையாது, கேஸ் மட்டும்தான். இது டக்குன்னு டைஜஸ்ட் ஆகிடும். அதாவது உங்களுக்கு வந்து திரும்ப பசி எடுக்கும். ஆனால் அந்த ஒரு டைஜஷன் நல்லதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அது டைஜஷன் கிடையாது, கம்ப்ளீட்டான ஒரு கேஸாக தான் இருக்க போகுது. அதனால் உங்களோட வயிற்று பகுதிக்குள்ளே கேஸ்ட்ரிக் அதிகமான அளவில் தென்படும். அதனால் ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சாப்பிடுங்க, மைதா கம்மியாக சாப்பிடுங்க, தண்ணி நல்லா குடிங்க, அளவாக குடிங்க. அப்புறமா வந்து ஒயில் உணவுகளை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கங்க, கரெக்டான காம்பினேஷனில் சாப்பிடுங்க, கண்ட மேனிக்கு சாப்பிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகலாம் இன்னைக்கான எடுத்துக்காட்டு. நோ ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே. ஓகே
ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கான ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே, நடத்தை பகுதிக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை ரீசெண்டாக நேரலைகள்லையும் சில பல நிகழ்ச்சிகள்லையும் பேசும்போது எனக்கே தோணுச்சு. நம்ம சில படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும், சரியா? ஹீரோ அவனோட குடும்பத்துக்காகவோ, அப்படி இல்லைன்னா அவனை சுற்றி இருக்கிற மக்களுக்காகவோ, இல்லைன்னா அவனுக்காகவோ ஏதோ ஒரு விதத்தில் இன்னொருத்தரை காயப்படுத்தாமல், அப்படி இல்லைன்னா அவங்கள காயப்படுத்தினவங்களை மட்டும் காயப்படுத்திட்டு ஒரு விஷயம் பண்ணுறான்னா அவன் தான் ஹீரோ. ஓகே. ஆனால் வில்லன் அப்படிங்கிறவன் வந்து தனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அவனோட காரணம் என்னவா வேணா இருக்கலாம். என்னோட அப்பா கேட்டார், அம்மா கேட்டார், தாத்தா கேட்டார், பாட்டி கேட்டார், இல்லை என்னோட வம்சமே இதை தான் கேட்டுச்சு அப்படிங்கிறதுலாம் ஓகே தான். அதுக்காக இன்னொரு கூட்டத்தை, அந்த ஒரு விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறான்னா, அதுக்கு தொல்லை கொடுக்குறான்னா, அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் காயப்படுத்துகிறான்னா அவன் தப்பானா தானே? ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த விஷயத்தை வந்து பேசுனது எங்கேருந்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம். கேஜிஎஃப் யாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எல்லாருமே வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் ராவணன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராவணனோட ஆட்சி முறை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவனோட ஆட்சி முறையில் அவனோட மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷமான மக்கள். அப்படி இருக்கும்போது அவர் ராதையை கடத்தினார் ப்ரோ, அதனால தான் அவர் வந்து வில்லன் அப்படிங்கிற மாதிரி, சீதையை கடத்தினார் ப்ரோ, அதனால தான் அவர் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதுலேயுமே கூட கடத்தினார், அதுக்கப்புறமா எதுவுமே தப்பாக நடந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. அவர் தான் யாஷ் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க when it's come to கேஜிஎஃப். ஆனால் கேஜிஎஃப்ல அப்படிலாம் இருந்துச்சா? இல்லை. கேஜிஎஃப்ல வந்து அவர் ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருப்பார். அந்த பொண்ணே ஓகேவோ இல்லையோ அப்படின்னு இருந்தாலுமே கூட, அது கோவத்தில் இருந்தாலுமே கூட அப்படியே தான் வச்சுருந்துருப்பார். அது வரைக்கும் ஓகே தான். அவரோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட அம்மா கேட்ட மாதிரி எல்லா தங்கத்தையும் அவங்களோட அம்மாவுக்கே கொடுக்குறேன் அப்படிங்கிறது. ஓகே, அம்மாவுக்காக பண்ணுறாரு, அப்போ அவர் ஹீரோ தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தங்கத்தை சுரண்டி எடுக்கணுன்ற காரணத்துக்காக சில பேரை பிடிச்சி காயப்படுத்திக்கிட்டு இருப்பார். அதே தான் வில்லனும் பண்ணிக்கிட்டு இருப்பான், சரியா? இவங்களே வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருப்பான், சுற்றி இருக்கிறவங்களாம் வேலை வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவங்களோட வேலை கட்டமைப்பை வந்து அதிகப்படுத்துங்க, அவங்களுக்கு வந்து நேரம் கொடுக்காதீங்க, வேலையை நல்லா அதிகமாக பார்க்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வில்லனும் பண்ணுறது தான். இதையே தான் ஹீரோவும் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவர் ஹீரோ, ஏன்னா அவர் ஹீரோன்னு நம்ம ப்ரமோட் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ பர்பஸ் என்னவா வேணா இருக்கலாம், பண்ணுற காரியம் வந்து கரெக்டாக இருக்கணும். இன்னொருத்தரை காயப்படுத்தக்கூடாது. அப்படி காயப்படுத்துகிறான்னா அவன் வில்லன். அப்படி காயப்படுத்தலை, அவனோட பர்பஸுக்காக அவனை காயப்படுத்தணும்னு மட்டும் காயப்படுத்துகிறான்னா அவன் ஹீரோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பேச போகிறது எடுத்துக்காட்டு பகுதி. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம இன்னைக்கு எடுத்துக்காட்டு பகுதியில் பேச போகிறது நம்மளோட ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் பற்றி தான். ஸோ இவரை பற்றி பேசும்போது நான் ஒரு சின்ன ரிசர்ச்சுமே கூட பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இவருக்கு பிரெயின் டியூமர் வரைக்குமே இருந்திருக்கு, ஓகேவா? ஸோ ஓகே, இவரோட லைஃப்ல இருந்து எடுத்து பார்த்துடலாம், ஓகேவா? சென்னையில் ரொம்பவுமே கஷ்டப்படுற ஒரு சின்ன ஃபேமிலி தான். இவரோட ஃபேமிலியில் வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை. ஸோ இவருமே கூட படிப்பை ஸ்டாப் பண்ணிட்டு இவரோட ஒர்க்ஸை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. ஆனால் இவருக்கு சின்ன வயசுலேயே பிரெயின் டியூமரும் வந்துடுது. அந்த ஒரு பிரெயின் டியூமர்னால இவரோட லெக்லையுமே ஒரு பாதிப்பு வருது. அதனால இவரோட ஒரு லெக்கை மூவ் பண்ணவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. அதாவது ஒரு லெக்கில் தான் இவரால் நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. அப்போ வந்து அவர் என்னெல்லாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருந்துருக்கிறாரு. ஆனால் அவங்களோட அம்மாவும் இவரும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது கடவுள் சார்ந்த சில பல விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஹெல்த் அப்படிங்கிறதையும் தாண்டி கடவுள் சம்மந்தப்பட்ட சில பல விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் காலம் போகும்போது இவருக்கு நடக்கக்கூடிய மாதிரி ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் டாக்டர்ஸ் இவருக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவரோட காலில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ராக்சர் வந்து பிறப்பிலேயே வந்தது. அதனால் இவர் நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரியா? ஆனால் நடந்த அவர் கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிட்டு, எனக்கு இந்த நடக்கிறத விட டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டு டான்ஸ் பண்ண போகிறார். டான்ஸ் பண்ண போயிட்டு சில பல இடங்களில் வந்து கொரியோகிராஃபராக வேலை பார்க்குறாரு, சில பல இடங்களில் வந்து பின்னணி நடன ஒரு அமைப்பாளராக வேலை பார்க்குறாரு, ஓகேவா? பின்னணியில் ஆடுறதுக்கான ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொரியோகிராஃபர் ஆகிறாரு, அதுக்கப்புறமா ஆக்டரும் ஆகிறாரு. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு. காரணம் இவரோட அந்த ஒரு ஃபவுண்டேஷன், லாரன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா? அந்த ஃபவுண்டேஷன் மூலியமா அவரை மாதிரி கஷ்டப்படுற எல்லா குழந்தைகளுக்காகவும் அவர் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இவர் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. காரணம் அவர் என்ன கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால ஸோ இவரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பாகம்
ஒரு டாக்டர் மூலியமா இல்லை இது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் ஆகுது. ஆனால் இவர் அதெல்லாம் கைவிட்டுட்டு ஓகே ஸ்பிரிச்சுவலாவோ ஏதோ ஒரு ரீதியாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்கிறவர் இல்லை நடந்தால் மட்டும் பத்தாது பறக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆட ஆரம்பிக்கிறாரு. ஆடின அவர் பட்டி தொட்டி எல்லாம் அவரோட கூத்தாட்டத்தை வச்சு எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. அப்படி ஸ்கோர் பண்ண அவரை மாதிரி கஷ்டப்படுற எல்லா குழந்தைகளுக்கும் இதுவரைக்குமே பல உதவிகளை பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஸோ இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்களுமே கூட உங்களோட வாழ்க்கையில் ஒரு இடத்துல யார் அதாவது உங்களோட அந்த ஒரு சம்மந்தப்பட்ட உச்சக்கட்ட விஷயத்தையே முடியாது அப்படின்னு சொல்கிறாரோ, அதாவது நடக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்களோ, அந்த இடத்துலையும் முயற்சி பண்ணி இல்லை நான் நடக்க மாட்டேன் பறந்து காட்டுறேன் அப்படின்ட்டு பறந்து காட்டுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். வாங்க இறுதி பாட்டுக்குள்ளே போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், சூப்பரான விஷயங்கள் பேசியாச்சு. ரீகேப்லாம் வேணாம், இன்னொரு நாள் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் சல்லு. போயிட்டு வாங்க, டாடா.